வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்புலேருந்து எடுத்திருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணி பேக் பார்ட் வந்து தெளிவாக எப்படி கட் பண்ணுறது, கரெக்டான அளவில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து பிகினர்ஸ்க்குலாம் எதுவுமே புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணக்கூடிய கிளாத் வந்து லைனிங் கிளாத்து தான். லைனிங் கிளாத்தில் நம்ம இடுப்பு மடிச்சடிக்கிறதுக்காக ஓரத்தில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். இது வந்து பொதுவான ஒரு மெத்தடு தான். இதை நீங்கள் உங்களோட அளவுலேருந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் மேலே அளவுகளை எடுத்திருப்பீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் எழுதிக்கோங்க பேப்பரில். அதை வச்சு நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அளவுகளை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுட்டோம். அடுத்ததாக இந்த கோட்டுக்கு மேலே உயரம் வந்து மார்க் பண்ணணும். நம்ம வந்து எடுத்திருக்கக்கூடிய அளவு 14. இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 இன்ச்சு சேர்க்கணும். பொதுவாகவே நம்ம வந்து ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்தோம்னா 1/2 இன்ச்சு தான் தையலுக்கு சேர்ப்போம். ஆனால் இதில் வந்து நீங்கள் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. உடம்புலேருந்து அளவு எடுக்கும்போது நம்ம 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். 14 + 1 இந்த இடத்துல 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். லென்த்து வந்து 15 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சர்க்கம்பரன்ஸ் வந்து 41 உடம்புலேருந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் 1 இன்ச் வந்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லூஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கிளாத் வந்து கெட்டியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது மெயின் கிளாத் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கட் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு 41 அப்படிங்கிறனால நான் வந்து 1 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 42 42 4ஆக பிரிக்கணும். இல்லைன்னா நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சைடு 10 வருது. அந்த 10 இன்ச்சை நம்ம வந்து இந்த மடிப்பு பகுதியிலேருந்து சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோடு போடும்போது பக்கத்தில் ஒரு ஸ்கேல் வந்து எக்ஸ்ட்ராவாக கோடு போட்டுக்கோங்க. தையலுக்கு விடுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 கோடு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் சர்க்கம்பரன்ஸ் வந்து உங்களோட அளவுலேருந்து நான் சொன்ன மாதிரி தையலுக்கு 1 இன்ச்சு துணி கெட்டியாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, சரியாக வந்துடும். இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஆல்ரெடி நம்மளோட ஷோல்டரோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 15.5, அதாவது 15.5. 15 நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3.87 வருது. 3.87 அப்படிங்கிறனால நான் வந்து 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட அளவில் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தகலம் தான். ஷோல்டரை 4ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற அளவு நம்மளுக்கு கழுத்தகலமாக கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து உங்களோட அளவுலேருந்து டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து பொதுவான ஒரு மெத்தட் தான். 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம ஷோல்டர் வந்து வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஷோல்டர் வந்து பட்டையாக போடுவாங்க, ஒரு சிலர் வந்து சின்னதாக போடுவாங்க. நம்மளோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.5 இன்ச்லேருந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட அளவு அதிகமாகும் போது தோள்பட்டையை அதிகப்படுத்திக்கோங்க. உங்களோட அளவு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கழுத்தகலம் மார்க் பண்ணியாச்சு, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோல்டரோட ரவுண்டு வந்து 18 எடுத்திருந்தோம். இதை வந்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி ஆம்கோலோட ரவுண்டு வரையிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். 18 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரெடி அளவு தான். இதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பகுதியாக பிரிக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு 9.25 வருது. அந்த 9.25 வந்து அந்த ரவுண்டில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து கட்டம் போடணும். இந்த இடத்துல என்னோட ஜஸ்ட் சர்க்கம்பரன்ஸ் வந்து 42. இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். அதாவது 7ஆல் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா, அதுதான் ஆம்கோலோட ஹைட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் கிடச்சிருக்கு. இந்த 6 இன்ச்சிலேருந்து நம்ம தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு சேர்க்கணும். ஆம்கோலோட ஹைட்டு 6 இன்ச் மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். இதே மாதிரி உங்களோட அளவை 7ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் வந்து கட்டம் போட்டுக்கோங்க. அந்த கட்டத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு அந்த 9.25 இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அமையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட ஹைட்டாக கண்டுபிடிச்சு நம்ம வந்து கட்டம் போட்டுட்டோம். இந்த கட்டத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த 9.25 வருதா அப்படிங்கிறத டேப்பில் வளைச்சி வச்சு பார்த்துக்கோங்க. தையலுக்கு விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆம்கோலோட ரவுண்டுக்கு டேப் வச்சு பாருங்கள். கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த 9.25 வரணும். கம்மியாவோ கூடவோ வரக்கூடாது. அந்த பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக உங்களோட நம்பர்ஸ் வந்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு வந்து பண்ணிக்கோங்க. கட்டத்துக்குள்ளே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு போட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ரவுண்டு பண்ணோம்னா சரியாக வந்துடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஆம்கோலோட ரவுண்டை வரைச்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்கோட ஹைட்டு தான். பேக் நெக்கோட ஹைட்டு வந்து எனக்கு 8.25. இந்த இடத்துல 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 9.25 மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட அளவுலேருந்து தையலுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு சேர்த்திங்கன்னா போதும். இது வந்து பொதுவான ஒரு மெத்தட் தான். இந்த இடத்துல நம்ம வந்து கட்டம் போட்டுட்டு பின்னாடி கழுத்தோட ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பேக் பார்ட்டாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெளிவான கட்டிங் வந்து கிடச்சிரும். இதை நீங்கள் தைச்சி போட்டு பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு வந்து வரும்.
இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் எப்படி வந்து மார்க்கிங்கை கண்டுபிடிச்சு கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து தைச்சு கற்றுப்பாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.